ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம பாலக்கீரை மசியல் செய்யறதுக்காக 2 வெங்காயம், 2 தக்காளி, அரை கப் தோரம்பருப்பு ஊற வச்சது, 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு குக்கர்ல எடுத்துக்கிட்டு பொடியா நறுக்கிய பாலக்கீரையும் அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர்ல 3 விசில் வச்சு இறக்கிக்க போறோம். இதுக்கு சைட் டிஷ் வாழைக்காய் ஃப்ரைக்காக 2 வாழைக்காய்களை நான் வெட்டி வச்சிருக்கேன். காரத்துக்காக தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கிறிஸ்பியா இருக்கணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, புளி கரைச்சல், இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்ச வாழைக்காய் துண்டுகளை அதில் போட்டு மேரினேட் பண்ணி சிறிது நேரம் ஊற விடணும். பிறகு ஒரு வாணலியில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை, அதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காய் துண்டுகளை அதோட சேர்த்து நல்ல மூடி 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்தா டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. கீரை வேக வச்ச குக்கர்ல விசில் போனதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா இடிச்சு வச்சுக்கணும். வேற ஒரு வாணலியில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், தட்டி வச்ச பூண்டு, இது எல்லாத்தையும் வதக்கி அதை நல்லா உப்பு போட்டு மசிச்ச பாலக்கீரையோட சேர்த்து கலந்து விட்டா டேஸ்டியா ரிச்சான பாலக்கீரை மசியல் தயார். தேவைப்பட்டா இதுல கீ சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே நான் 4 முட்டையும் வேக வச்சு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்காக ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, சோம்பு போட்டு தாளிச்சு மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம், மீடியம் சைஸ்ல 2 தக்காளி, இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அது கூட காரத்துக்கேற்ற மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வெட்டி வச்ச உருளைக்கிழங்குகளை போட்டு பிரட்டி மூடி வச்சு நல்லா வேக விடணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுல பச்சை கருவேப்பிலை இலைகளை போட்டு பரட்டி எடுத்த சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தயார். இதுதாங்க இன்னும் என்னுடைய லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.